வம்சம் எங்க செந்திலு குமாரு பயலுவ யாரையும் காணோம். ஐயோ இங்க இருக்கேடா பாருங்க என் மருமக நிச்சயத்துக்கு புடவைய நல்லா இருக்கா நீ பாரு எங்க தம்பி செந்தில காணோம் எங்க வா 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 என் மருமக நிச்சய புடவை பாரு நல்லா இருக்கா சரி 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 வாரேன். என்ன பொண்ணு தாயாக்கா இவ்வளவு சந்தோஷமா ஓடி வருது? சந்தோஷமா இருக்கு போல வாங்க என்னன்னு சொல்றேன் பேச்சேமா மலரு இங்க வாங்க என் மருமகளுக்கு நிச்சய புடவை எடுத்திருக்கேன் நல்லா இருக்கா பாருங்க நல்லா இருக்கா ஒயர்லாம் பிரிச்சு போட்டு வச்சிருக்கேன் இங்க யாரையும் வரவிடாதீங்க தொட்டா பிரச்சனை ஆயிடும் மெயின் வேற ஆன்ல இருக்கு நான் போய் டேப் எடுத்துட்டு வந்துடுறேன் சரிண்ணா மேனேஜர் சார் சார் வணக்கம் என்னம்மா எனக்கு ஒரு 2 நாள் லீவு வேணும் என் மவன் பொண்ணுரங்கத்துக்கு சென்னையில நிச்சயம் வச்சிருக்கேன் அப்படியா பொண்ணு சொந்தமா அண்ணியமா சொந்தம் என் தங்கச்சி புருஷன் வழி சொந்தம் தூரத்து சொந்தம் எல்லாம் என் தங்கச்சி ஏற்பாடுதான் ரொம்ப சந்தோஷம் தாராளமா லீவ் எடுத்துக்கங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டே வாங்க சரிங்க மேஸ்திரி ஏதாவது உங்ககிட்ட சொன்னாருங்களா நிச்சயத்துக்கே அவர்கிட்ட பணம் கேட்டப்போ இப்ப தோதுபடாது கல்யாண சமயத்துல ஏற்பாடு பண்ணி தரேன்னாரு முதல்ல நீங்க நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டு வாங்க அப்புறம் கல்யாணத்துக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிக்கலாம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க நான் அப்ப ஊருக்கு போயிட்டு வரேன் சரி போயிட்டு வரேன் வாங்க ஹலோ அப்படியா சரி தவிர இந்த புடவை நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லேன் இந்த வயசுல உனக்கு இந்த மாதிரி புடவை தேவையா என்ன தேடிக்கிற என் வயசுக்கு நான் கட்டுற புடவை அது அப்ப இது உனக்கு இல்லையா எனக்கு இல்ல என் மருமகளுக்கு நிச்சயத்துக்கு நான் வாங்கி புடவை கரண்ட் குடுக்கறாருல அவரை பாத்துட்டு வரேன் அதாவ பாத்தியா கல்யாண சாப்பாடு போடவா தம்பி கூடவா ஒத்து ஊதவா இந்த ஊருக்கெல்லாம் பாக்கு வச்சு மேலவோ. வணக்கம் சார் பொண்ணுரகம் உங்க ஆத்தாவை ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்குப்பா. அவங்களுக்கு மில்லுல கரண்ட் ஷாக் அடிச்சு விழுந்துட்டாங்க. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் உன்னை பார்த்துட்டு விவரம் சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். நீ ஆஸ்பத்திரி போ நான் மில்லு போயிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போ சீக்கிரம் போப்பா. எங்க இருக்கிற
எங்க கரண்ட் சாக்கடிச்சு என் தலைக்கு சேர்த்திருக்காங்களோ எங்க இருக்காங்கன்னு தெரியுங்களா உங்களுக்கு? அங்க உள்ள இருக்காங்க, போய் பாருங்க. எங்க அவங்க இப்ப எப்படி இருக்காங்க? போய் பாருங்க. ஆத்தா ஆத்தா எங்க இருக்குன்னு தெரியல. ஐயோ ஆத்தா 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 என்ன பாரு ஆத்தா 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 நான் ஆத்தா பொண்ணுங்க ஆத்தா ஆத்தா என்ன பாரு ஆத்தா பொண்ணுங்க வந்திருக்க ஆத்தா பொண்ணுங்க ஆத்தா என்ன பாரு ஆத்தா. சார் சார் ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. டாக்டர் ஆத்தா எப்படி இருக்கு டாக்டர்? எப்படி இருக்குது? எப்படி இங்க பாருங்க, உங்க அம்மாவுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிருக்கு, பிபி பல்ஸ்லாம் ரொம்ப குறைஞ்சி இருக்கு, செலைன் போட்டிருக்கோம். இருந்தாலும் இது எந்த அளவுக்கு கை கொடுக்குன்னு தெரியல. ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் வெளியில வெயிட் பண்ணுங்க. சொன்னா கேளுங்க, கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. போங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க ப்ளீஸ். வீரகாளி அம்மா ஆத்தாவ நீதான் காத்து கொடுக்கலாம். நர்ஸ் டாக்டர். பாத்துக்கங்க, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்தேன். ஓகே டாக்டர். ஐயோ பயமா இருக்கு. ஆத்தாவுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. டாக்டர் டாக்டர் எப்படி இருக்கு ஆத்தாவுக்கு? டாக்டர் ஏன் மௌனமா இருக்கீங்க? சொல்லுங்க டாக்டர் சொல்லுங்க, எப்படி இருக்கு ஆத்தாவுக்கு? உங்க அம்மா கண்ணு திறந்துட்டாங்க, நீங்க போய் பாருங்க. சரிங்க டாக்டர். டாக்டர் டாக்டர் என் ஆத்தாவை எப்ப வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம்? மனசை நல்லா தைரியப்படுத்திக்க. உங்க அம்மாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு டாக்டருங்கிற முறையில நான் உங்ககிட்ட உண்மையை சொல்றேன். உங்க அம்மா உயிர் பொழைக்கிறதே அந்த கடவுள் கையில் தான் இருக்கு. போய் பாருங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரா? பயமா இருக்குது ஆத்தா. ஏதாவது பேசாத்தா, பேசு பேசாத்தா. சொல்லாத்தா சொல்லாத்தா சொல்லு. எனக்கு பயமா இருக்குடா. ஐயோ அப்படிலாம் சொல்லாத ஆத்தா. ஒன்னும் ஆகாது ஆத்தா, ஒன்னும் ஆகாது. நீ தங்கச்சி தங்கம்மாக்கு போன் பண்ணி உடனே வர சொல்லு. நான் கடைசியா கொஞ்சம் பேசணும்டா. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு பயமா இருக்குது. நீ இப்படி பேசாத, உனக்கு ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது. அந்த டாக்டர் என்ன வேணா சொல்லட்டும், கடவுள் உன்னை கைவிட மாட்டாரு. நம்ம வீரகாளி அம்மா கைவிடாத ஆத்தா. இல்ல பொண்ணு, எந்த நேரத்துல யாருக்கு என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆத்தா அப்படிலாம் சொல்லாத நீ. என் மனசுல இருக்கிறத தங்கம்மா கிட்ட சொல்லிட்டேன்னா
எனக்கு அது போதும்டா. போ, போய் தங்கம்மாக்கு போன் பண்ணு, புறப்பட்டு வர சொல்லு. போ, போடா. என்ன இப்படி சொல்ற? நான் கடைசியா ஒரு தடவை என் தங்கச்சியை பார்க்கணும். அத்தா, உன் தங்கச்சியை பாப்பா அத்தா, பயப்படாத, இப்படியா பேசாத. போடா. அத்தா, கடவுளே. போடா. மாணிக்கம், நான் ரெடி ஆயிட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல புறப்பட்டுருவேன். சரி சரி. தங்கம்மா, தங்கம்மா, இது வந்துட்டீங்க. வாமா சீக்கிரம், நேரமாவது. போலாம் போலாம் போலாம். நில்லு நில்லு. என்ன டெல்லிக்கு நீ வரியா கூட? இல்லையே, நீங்க மட்டும் தான் போறீங்க. நான் மட்டும் தனியா போறதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி எதுக்குமா? உங்க துணிமணி எல்லாம் இருக்குங்க. துணிமணின்னு ஜவுளி கடையா எடுத்து வச்சிட்டியா? ஐயோ, 2 பேண்ட் 2 ஷர்ட் இருக்கு, அவ்வளவுதாங்க. அதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய பொட்டி? ஐயோ, உங்க கேஸ் சம்பந்தப்பட்ட ஃபைல் பேப்பர் அது இதுன்னு இருந்துச்சு, எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கீங்க. அம்மா, ஹேண்ட் லக்கேஜ்ல போடலாம் பார்த்தா பேக்கேஜ்லயே போட வச்சிட்டியே. ஃளைட் தானே. ஃளைட்ல போறதுனால தான் சொல்றேன். கார்லன்னா எவ்வளவு பெரிய பொட்டியா இருந்தாலும் எடுத்துட்டு போலாம். சரி சரிங்க. அப்புறம் தங்கம், சக்தி கல்யாண வேலை, அருக்காணி நிச்சயதார்த்த வேலை எல்லாம் தலைக்கு மேல இருக்கு. ஆமா இருக்குங்க. இந்த நேரத்துல போய் என்ன டெல்லிக்கு கூப்பிடுறானுங்க. எப்போ நடந்த கேஸ் உயிர் எடுக்கிறானுங்க. இதனால சக்தி கல்யாண வேலையெல்லாம் ஏதாவது இந்தாப்பா சார், கொண்டு போய் பின்னால வை. சரி சார். இதனால சக்தி கல்யாண வேலை எதுவும் தடப்படக்கூடாது. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே போன் பண்ணு, சரியா? சரிங்க சரிங்க. நீங்க நேரா டெல்லிக்கு போறீங்களாங்க? நேரா டெல்லிக்கு போலாமா? ஓசூர்ல ஒரு வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு பெங்களூர்ல இருந்து ஃளைட் ஏறி போறேன். புரியுதா? ஜாகிரதை சரிங்க, ஜாகிரதை. நீங்க போயிட்டு வாங்க. பாத்து போங்க, பாத்து போங்க. எங்க போன உடனே போன் பண்ணுங்க. ஒண்ணு கூப்பிடுறமா, பயமுறுத்தாதம்மா. சரிங்க. பாத்து போங்கன்னு சொல்லிட்டு. சரிங்க, ஜாகிரதை. சரி சரி. ஏய், போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எடுத்து பேசாம நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அக்கா நிச்சயம் நடக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நில கொள்ளாதே. அக்கா, பொண்ணுங்க, என்னப்பா என்னப்பாச்சு? சொல்லு, ஏன் அழுவுற? சொல்லுப்பா, எதுக்காக அழற? ஐயோ பொண்ணுங்க, சொல்லு சொல்லுடா. ஆத்தாவுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சு சின்னாத்தா. ஐயோ, நீ பொண்ணுங்க, என்னடா சொல்ற? கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா? ஐயோ, எப்படா? எங்கடா? இப்பதான் நெல்லுல அடிச்சிருச்சு. இப்ப எங்கடா இருக்கா? அக்கா அக்கா எப்படிடா இருக்கா? ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறோம் சின்னாத்தா. அசைவே இல்லாம அப்படியே படுத்து கிடக்குது. டாக்டர் என்னடா சொன்னாங்க? சின்னாத்தா, ஆத்தா உசுறு பழக்காது, ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அம்மா என்னம்மா, என்னடா சொல்ற? என்ன செய்யறதுன்னு தெரியல, உடம்புல நடுங்குது சின்னாத்தா. நான் அது மாதிரி நிக்கிறேன் சின்னாத்தா. சின்னாத்தா, அத்தா அத்தா, உன்னை உடனே பார்க்கணும்னு சொல்லுது சின்னாத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பொண்ணுங்க, நீ ஒண்ணு பயப்படாதே. என் அக்காக்கு ஆயுசு கெட்டிடா. உன் கல்யாணத்தை பார்க்காம அவளுக்கு எங்க அக்காவுக்கு ஒண்ணு ஆகாது. நீ தைரியமா இரு, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன். நீ தைரியமா இரு. வா வா, சீக்கிரம் வா, வந்துரு. சரி. என்னம்மா? அத்தை, பெரியத்துக்கு என்னாச்சு? என் அக்கா வேலைக்கு போன இடத்துல கரண்ட் ஷாக் அடிச்சிருச்சா, ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்களா? பொண்ணுங்க, அவன் அம்மா உசுருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்படுறான். நான் உடனே ஊருக்கு கிளம்புறேம்மா. அக்கா, சக்திக்கா, அத்தை சொல்றத கேட்டீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அத்தை, நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா
இது சீரியஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் உங்க கூடயே வரத. வேண்டாம் சக்தி, என் அக்காவுக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. இந்த நேரத்துல உன் மாமா வேற ஊர்ல இல்ல, நீயும் வரதா இருந்தா முறைப்படி மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். அதனால நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேம்மா. சரி அத்தை, அங்க போய் என்னாச்சுன்னு பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரிம்மா, சரி. ரமாவணி, நீ பையில துணிமணி எடுத்து வைமா. சக்தி, நான் கிளம்புறேம்மா. சாமி, நீதான் எப்படியாச்சும் காப்பாத்தணும். அருக்காணி, நீ எப்படி அழுதுகிட்டே இருக்க? இல்ல ரமாமணி, பொண்ணு தாயத்துக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்கல்ல, அதான். ஐயோ, அதுக்குதான் தங்கம்மா அவங்கள பார்க்க ஊருக்கு போயிருக்காங்களே, அப்புறம் ஏன் பயப்படுற? இங்க பாரு, உன் பொண்ணு தாயத்தைக்கு ஒண்ணும் ஆகாது, நீ பயப்படாத. எப்படி ரமாமணி பயப்படாம இருக்க முடியும்? அவங்க நல்லபடியா குணமாய் வரணும்னு கோயிலுக்கு போய் அங்க பிரதிஷ்டம் பண்ணிட்டு அவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு இருக்க. நீ என் கூட வா. ஐயோ, இப்ப இந்த லூசு கூட போலன்னா என்ன தப்பா நினைக்குமே. ஒண்ணு இல்ல, நான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் நீ என்கிட்ட வந்து சொன்னியா, அதான் ஆச்சரியப்பட்டு போய் நிக்கிறேன். ஆமா, கோயிலுக்கு போறதுக்கு எல்லாம் எடுத்துட்டியா? எல்லாம் எடுத்து வச்சுட்டேன், நீ வா போலாம். அருக்காணி, வா, சாமி கும்பல வா, நல்லா வேண்டிக்கோ, வா. வா. எழுந்துரு அருக்காணி, எழுந்துரு. மெதுவா, பாத்து பாத்து, பாத்து. சாமி கும்பிட்டுக்கோ. சொல்லுங்கம்மா. பொண்ணு தாயின்றவங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுங்க சாமி. சரிங்க. ஓம் அகிலாண்டேஸ்வரி உலகத்தை காப்பாளே. தாயே, எங்க அத்தைக்கு கரண்ட் ஷாக் அடிச்சு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. அருள் புரிந்து காப்பாய் தேவி. என் அத்தை ரொம்ப நல்லவங்க, எல்லார்கிட்டயும் பிரியமா நடந்துப்பாங்க. பாவம், அவங்களுக்கு இப்படி நடந்துச்சுன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. ஓம் அகிலத்தை காப்பாளே அகிலாண்டேஸ்வரியே. ஓம் சக்தி. அத்தைக்கு இப்படி ஆனது என் பொண்ணு எங்க மாமாவை தாங்கிக்கவே முடியாது. இந்த நேரத்துல அவர் பக்கத்துல இருந்து என்னால ஆறுதல் சொல்ல முடியலேன்னு தான் எனக்கு வேதனையா இருக்கு. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், அவருக்கு நீ தான் ஆறுதல் சொன்ன அத்தா. ஓம் சக்தி, ஓம் சக்தி. என் அத்தை நல்லபடியா குணமாகணும், அவங்க நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறணும். என் அத்தை குணமாவதுக்கு உனக்கு நான் என்ன காணிக்க வேணா செலுத்துறேன். என் அத்தை ஒரு குறையும் இல்லாம எப்பவும் போல மகாலட்சுமியா மறுபடியும் தெய்வ கலையோட வீட்டுக்கு வரணும். அத்தா, உன்னை தவிர எனக்கு வேற யாருமே தெரியாது, நீதான் எங்க அத்தையை காப்பாற்றணும். நான் ஒண்ணுதான்
நம்பி இருக்கு. ஓம் சக்தி, ஓம் சக்தி. அவனுக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போற நேரத்துல ஆத்தாக்கு இப்படி ஆகணும். பொண்ணு ரங்கத்துக்கு நல்ல பொண்ணு அமையணும்னு பொண்ணு தாயாத்தா போகாத ஊர்ல கும்பிடாத சாமி இல்ல. இப்படி நடக்கும்னு யாரும் நினைச்சு கூட பாக்கலையே. சொந்தக்காரர்களும் சொல்லிட்டாங்களா? பொண்ணு ரங்கத்தோட சின்னத்தா சென்னையில இருந்து வரணும்பா. உனக்கு ஒண்ணு ஆகாது அத்தா. வீடு கல்யாணம் நம்மள கைவிடாது. எதுவும் ஆகாது, எதுவும் ஆகாது. அது கார் வருது. பொண்ணு உள்ள போ, உள்ள போ. வாங்க. அக்கா பொண்ணுரகம் அக்கா சின்னதா, இங்க பாரு சின்னதா. ஆத்தாவை பாரு சின்னதா.